Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 9.9க்கு முன்னாடி இருக்க எக்ஸாம்பிள்ஸில் எக்ஸாம்பிள் 9.63 வரைக்கும் சால்வ் பண்ணி முடிச்சிருக்கோம். இன்றைக்கி வீடியோவில் அதோட கண்டினியூஷன் 9.64லேருந்து ரிமைனிங் எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்ப்போம், ரைட்? ஸோ 9.64 என்ன அப்படின்னா, ஃபைண்ட் தி வால்யூம் ஆஃப் தி ஸ்பெரிக்கல் கேப் ஆஃப் ஹைட் h கட் ஆஃப் ஃப்ரம் a sphere of radius r. ஸோ ஒரு ஸ்பியரில் இருந்து ஒரு ஸ்பெரிக்கல் கேப்பை வந்து கட் பண்ணி எடுக்கிறாங்க அப்படின்னா அதோட வித் ஹைட் h அப்படின்னு இருக்குன்னா அதோட வால்யூம் என்ன அப்படிங்கிறது கொஸ்டின். ஓகே, திஸ் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். இது ஆக்சுவலி ஒரு ஸ்பியர். ஓகே, சர்க்கிள் மாதிரி இருக்குது, பட் 3 டைமென்ஷனில் பேசுனீங்கன்னா இட்ஸ் அ ஸ்பியர். ஓகே, ஸோ அப்போ அந்த சர்க்கிள் ஆக்சுவலி இப்படி ரொட்டேட் பண்ணுறோம் நம்ம அப்படின்னா. ஓகே, ஸோ இந்த மாதிரி சுற்றி இப்படி ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆயிரும், யூ வில் கெட் அ ஷேப் ஆஃப் ஸ்பியர். அதுதான் நான் இங்கே சொல்லியிருக்கேன், ரொட்டேஷன் வந்து த்ரூ லைக் திஸ். ஓகே, ஸோ அண்டு இங்கே 2 லைனை வச்சு நம்ம கட் பண்ணுறோம். இந்த லைன் வந்து என்ன, ரேடியஸ், பிகாஸ் சென்டர்லேருந்து லாங் வரைக்கும் போகிறது ரேடியஸ், ஆஸ் வெல் அஸ் இங்கேயும் எந்த பக்கம் போனாலும் சென்டர்லேருந்து யூ ஆர் கெட்டிங் ரேடியஸ். அப்போ இந்த லைன் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஆர், தட் இஸ் டேஞ்சன்ட் லைன் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஆர். அண்ட் இந்த லைன் வந்து என்ன அப்படின்னா ஒய் மைனஸ் ஹெச், பிகாஸ் என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்பியரோட ஹைட் வந்து ஹெச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு இந்த மொத்த லென்த் வந்து நம்மளுக்கு ஒய். ஓகே, ஒய் ஆக்சிஸோட வேல்யூ தானே இது. அப்போ இந்த போர்ஷன் வந்து நம்ம என்னவா எடுப்போம் அப்படின்னா ஒய் மைனஸ் ஹெச். ஓகே, ஸோ ஒய் மைனஸ் ஹெச் அப்படிங்கிறது இந்த போர்ஷன். அப்போ இந்த பாயிண்ட் வழியாக பாஸ் பண்ணிங்கன்னா நான் ஒய் மைனஸ் ஹெச் அப்படின்னு சொல்லுவேன், எக்ஸ் ஈக்குவல் டு, ரைட்? ஸோ தட் இஸ் திஸ் ரெஸ்பெக்டிவ் வேல்யூ. இப்போ நான் இந்த ஒரு கேப்பை தான் கேட்டிருந்தாங்க. அப்போ அது எப்படி இருக்கும் அந்த ஷேப் அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம பேசுகிறோம். ஸோ திஸ் இஸ் அ ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் ஆர் அண்டு இது வந்து நம்ம எஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறோம். இது வந்து ஃபுல்லாக ஹைட் நமக்கு, அண்ட் திஸ் இஸ் சென்டர் ஓ. ஸோ இங்கே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் பாருங்கள், இந்த கேப்போட வால்யூம் தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இஃப் தி ரீஜன் இன் தி ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் பவுண்டட் பை தி சர்க்கிள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர், அந்த சர்க்கிளோட ஈக்குவேஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் தானே நமக்கு இருக்குது. ஓகே, ஸோ தி எக்ஸ் ஆக்சிஸ் the lines x equal to r minus h. so x axis and x equal to r minus h அப்படிங்கிற லைன்லேயே வந்து நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, தென் x axis x equal to r minus h and x equal to r radius is revolved about the x axis. then the solid generated is a spherical cap of height h cut off from a sphere of radius r. ஸோ அப்போ அந்த ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் ஆர்லேருந்து வர அந்த ஸ்பெரிக்கல் கேப் எப்படி ஃபார்ம் ஆகுதுங்கிறத இங்கே நம்ம சொல்கிறோம். அந்த சர்க்கிளை வச்சுட்டு எக்ஸ் ஆக்சிஸில் எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் மைனஸ் ஹெச். ஸோ இந்த ஒரு வேல்யூ எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் மைனஸ் ஹெச்சும் எக்ஸ் ஈக்குவல் டு ஆரையும் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், இதை ரொட்டேட் பண்ணுறோம். அதுதான் அந்த ரெவால்வ் பண்ணிங்கன்னா வில் கெட் தி சாலிட் ஜெனரேட்டட் பை எ ஸ்பெரிக்கல் கேப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தேர்ஃபோர் the required volume is formula என்ன, வால்யூம் v is equal to y square dx. dx எடுக்கிறீங்கன்னா இங்கே x ஓட லிமிட், x எங்கே இருந்து போகுது, r மைனஸ் ஹெச்சிலிருந்து r வரைக்கும். ஓகே, ஸோ r மைனஸ் ஹெச்சிலிருந்து r வரைக்கும் நம்மளுக்கு போகிறது தான் நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ. சாரி, r மைனஸ் ஹெச், ரைட்? சாரி, இங்கே y மைனஸ் ஹெச்னு எழுதிட்டேன்னா விச் இஸ் ரேடியஸ் மைனஸ் ஹெச். ஓகே, ஸோ மொத்தமாக இந்த ரேடியஸில் இருந்து தான் அந்த ஹைட்டை நம்ம சப்ராக்ட் பண்ணுறப்ப we are getting full length radius, இந்த லென்த் ஹெச். ஸோ அப்போ அதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா திஸ் போர்ஷன் வில் பி ஆர் மைனஸ் ஹெச். ஓகே, ஸோ தட் இஸ் யுவர் ஆர் அண்ட் பை இன்டூ ஆர் மைனஸ் ஹெச் டு ஆர், ஆர் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆஃப் டிஎக்ஸ், ரைட்? பிகாஸ் நம்மளோட சர்க்கிளோட ஈக்குவேஷன் என்ன, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். இதிலேருந்து ஒய் ஸ்கொயர் வேணும்னா ஆர் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ ஆர் மைனஸ் ஹெச் தான் இங்கேயும் போட்டிருக்கோம். ஸோ இங்கே மட்டும் நான் மாற்றி எழுதிட்டேன். இட் இஸ் ஒய் மைனஸ் ஹெச் இல்லை, ஆர் மைனஸ் ஹெச். ஃபுல் லென்த்து ஆர். ஓகே, இந்த லென்த்து ஹெச். அப்போ இந்த போர்ஷன் எனக்கு வேணும்னா நான் என்ன பண்ணலாம், ஆர் மைனஸ் ஹெச். ஆர்லேருந்து இந்த ஹெச்சை ரிமூவ் பண்ணிங்கன்னா வில் கெட் திஸ் போர்ஷன். அதுதான் ஆக்சுவலி இந்த பாயிண்ட்டுமே கூட. ஸோ அதான் நம்ம அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ தென் இதை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா ஆன்சர் ஓவர். ஸோ பை இன்டூ ஆர் ஸ்கொயர் இன்டெகிரேட் பண்ணால் என்ன, ஆர் ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா எக்ஸ் கியூப் பை 3 ஆர் மைனஸ் ஹெச் டு ஆர். ஸோ இப்போ அப்பர் அண்ட் லோயர் லிமிட் கொடுங்க. ஸோ பை இன்டூ ஆர் ஸ்கொயர் இன்டூ ஆர் மைனஸ் லோயர் லிமிட், தட் இஸ் ஆர், இங்கே அப்பர் லிமிட் கொடுத்தீங்கன்னா ஆர் கியூப் பை 3 மைனஸ் லோயர் லிமிட் ஆர் மைனஸ் ஹெச் எக்ஸ் பிளேஸில். அப்போ ஆர் ஸ்கொயர் இன்டூ ஆர் மைனஸ் ஹெச் மைனஸ் ஆர் மைனஸ் ஹெச் த ஹோல் கியூப் டிவைடட் பை 3. ஓகே, தென் இது என்ன ஆகுது, ஆர் கியூப் மைனஸ் ஆர் கியூப் பை 3 மைனஸ் ரெண்டுத்துலேயும் ஆர் மைனஸ் ஹெச் இஸ் காமன், அதை டேக்கிங் அவுட் சைட். ஸோ ஆர் மைனஸ் ஹெச் இன்டூ இங்கே ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் மைனஸ் ஹெச் போயிடுச்சுன்னா
r minus h the whole square divided by 3 இதில் இருந்து சரி ஹோல் கியூப்ல இருந்து r minus h போயிடுச்சுன்னா whole square by 3 ஓகே ஸோ அப்போ இந்த இடத்துல கிராஸ் பண்ணிங்கன்னா 3r square r cube minus r cube பண்ணிங்கன்னா 2r cube by 3 minus r minus h into ஸோ இதை கிராஸ் பண்ணால் என்ன ஆகும் 3r square minus a minus b whole square a square minus 2ab plus b square divided by 3 அப்படின்னு வரும் then இந்த r square உள்ள போட்டிங்கன்னா 3r square minus r square becomes 2r square then minus into minus plus 2hr plus into minus minus h square இங்கே வெளியில் r minus h by 3 இருக்குது இங்கே 2r cube by 3 அந்த வேல்யூ செப்பரேட்டாக அப்படியே தான் இருக்குது ஸோ pi by 3 ரெண்டுத்துலேயும் 3 காமன் அதனால் 3 வெளியில் எடுத்துட்டா ஸோ pi by 3 into 2r cube minus இது அகைன் உள்ள நம்ம ப்ராடக்ட் பண்ணோம் அப்போ r into this r into this r into this அந்த மூணு டேர்ம் தான் இந்த ஃபஸ்ட்டு 3 ஸோ அப்போ r into 2r square பண்ணிங்கன்னா 2r cube r into this 2h r square r into this minus h square r then minus h into this minus 2hr square minus 2h square r plus h cube அப்படின்னு வந்துடும் ஓகே ஸோ pi by 3 into 2r cube இதோட வேல்யூ minus 2r cube இதில் எது கேன்சல் ஆகுது பாருங்கள் ஸோ 2hr square minus plus 2hr square கேன்சல் அடுத்து இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா minus 3h square r plus h cube இந்த ரெண்டு டேர்ம் மட்டும் கேன்சல் ரிமைனிங் 3யும் அப்படியே இருக்குது தென் மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள் pi by 3 into 2r cube minus 2r cube plus 3h square r minus h cube இது ரெண்டு கேன்சல் அப்போ ஃபைனலி 3h square r minus h cube வரும் pi by 3 into ஸோ pi by 3 into h square into 3r minus h இதிலிருந்து h square வெளியில் எடுத்தால் will get this okay இதுதான் ஆன்சர் required volume for that spherical cap இங்கே நோட் அப்படின்னு ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க என்னன்னு படிச்சுக்கோங்க we can rewrite the above volume in terms of radius of the cap so in terms of radiusலையும் நம்ம எழுதலாம் if rho is the radius of the cap then rho square plus r minus h the whole square equal to r square then we have r is equal to rho square plus h square divided by 2h eliminating r from these two we get என்ன அப்படின்னா v equal to 1 by 3 pi h square into 3 இந்த இடத்துல rக்கு பதில் we are substituting this minus h so இந்த இதே ஃபார்ம் தான் rக்கு பதில் we are substituting this value okay so அப்போ ஃபைனலி என்ன ஆகுது இதை இங்கே கிராஸ் பண்ணிங்கன்னா 3h cube வரும் மைனஸ் ஆஃப் இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ப்ளஸ் 3h cube அது ரெண்டும் கேன்சல் ஆயிரும் ஓகே சாரி 3h ஸ்கொயர் இங்கே மைனஸ் 2h ஸ்கொயர் அப்போ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 3h ஸ்கொயர் minus 2h square so it becomes just ஒரு h square value and 3 times rho square divided by 2 அதுதான் இங்கே நம்ம எழுதியிருக்கோம் which is equal to finally இந்த 1 by 2 multiply பண்ணா 1 by 6 pi h into 3 rho square plus h square இதிலிருந்து இந்த மாதிரியும் நம்ம எழுதலாம் in terms of rல in terms of hல heightல எழுதியிருக்கோம்ல அதை in terms of radiusல சொல்லியிருக்காங்க that is this note okay then next example 9.65 என்ன அப்படின்னா find the volume of the solid formed by revolving the region bounded by the parabola y equal to x square and x axis ordinates x equal to 0 x equal to 1 about the x axis எல்லாமே கொடுத்துட்டாங்க நமக்கு ஓகே சொல்யூஷன் அப்போ x axis y axis நம்ம பிளாட் பண்ணிக்கிறோம் இதுதான் நம்மளோட parabola y equal to x square இதை நம்ம என்ன பண்ணுறோம் இப்படியே ரொட்டேட் பண்ணுறோம் ஸோ எப்படி பண்ணுறோம் இங்கே நான் போட்டிருக்கோம் பாருங்கள் அந்த ரெவால்வேஷன் எப்படி இருக்குன்னா இப்படியே நம்ம இதை சுற்றினா என்ன ஷேப் வரும் அதான் இங்கே நம்ம மார்க் பண்ணியிருக்க அந்த ஷேப் ரைட் ஸோ இப்படியே நீங்கள் ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா பேஸ் வந்து என்ன ஆகும் ஒரு சர்க்கிள் ஃபார்மில் வந்துடும் ஸோ இந்த இடத்துல இந்த 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 ரெவால்வேஷன் அப்படியே இங்கே இருக்கிறது இப்படி கீழே வரும் ரைட் ஸோ அதுதான் நம்ம இங்கே ஷேப்பாக பிளாட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேப் நம்மளுக்கு கிடைக்கும் இதை நம்ம ரெவால்வேட் பண்ணோன்னா அகெயின் எக்ஸ் ஈக்குவல் டு 0 டு எக்ஸ் ஈக்குவல் டு 1ல் தான் அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் எடுத்துக்கிறோம் சின்ஸ் த ரீஜன் டு பி ரெவால்வ்ட் அபவுட் தி எக்ஸ் ஆக்சிஸில் தான் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த பக்கம் ஓகே ஸோ த ரெக்வயர்டு வால்யூம் இஸ் ஃபார்முலாவில் போடுங்க வால்யூமோட ஃபார்முலா என்ன வி ஈக்குவல் டு பை இன்ட்டு 0 to 1 ஏன்னா அவங்களே சொல்லிட்டாங்க ஒய் ஸ்கொயர் டிஎக்ஸு ஸோ அப்போ ஒய் நமக்கு என்ன தெரியும் கொஸ்டினில் எக்ஸ் ஸ்கொயர் பேரபுலா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இஸ் தி பேரபுலா அதாங்க போடுங்க அப்போ எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் ஆஃப் டிஎக்ஸ் ஸோ பை இன்ட்டு 0 to 1 எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் என்ன ஆகும் எக்ஸ் பவர் 4 ஆஃப் டிஎக்ஸ் ஸோ இன்டகிரேட் பண்ணி அப்பர் லிமிட் லோயர் லிமிட் கொடுத்தா வேல்யூ ஓவர் ஸோ அப்போ பை இன்ட்டு இன்டகிரேட் பண்ணிங்கன்னா எக்ஸ் பவர் 5/5 0 to 1 இப்போ அப்பர் லோயர் லிமிட் கொடுங்க அப்பர் லிமிட் கொடுத்தா 1 பவர் 5 1 தான் மைனஸ் லோயர் லிமிட் 0 ஸோ π/5 into 1 minus 0 வரும் which is equal to π/5 so that is the answer for this example 9.65
Okay, so that's all for this example and that's all for this video also. So இந்த வீடியோவில் நம்ம ஒரு 2 எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். ஸோ இதில் நமக்கு இன்னும் ஒரு 4-6 எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம அப்கமிங் வீடியோவில் 1 by 1 சால்வ் பண்ணி இந்த எக்ஸாம்பிள்ஸ் கம்ப்ளீட் பண்ணி எக்ஸசைஸ் 9.9 போவோம். ரைட், ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.